Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அஃபிஷியல் வாட்ஸ்அப்ல சூப்பரான 2 அப்டேட் வந்திருக்குங்க. இந்த 2 அப்டேட்டை நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் பீட்டா யூசரா இருக்கணும். ஸோ பீட்டா யூசரா மாறுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. பிளே ஸ்டோர்ல நீங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்க யூஆர்ஏ பீட்டா டெஸ்ட்னு இருக்கும். அது கீழே இங்கே லீவ்னு இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு பீட்டா டெஸ்டர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா லீவ்னு இருக்கும். ஸோ புதுசாக ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வித்தின் 5 minutesல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்டா யூஸராக மாறிடலாம். ஒன்ஸ் அப்டேட் கேட்கும், நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு கொடுத்துருங்க. இப்போது ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஏதோ ஒரு கான்டாக்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பாட்டமில் ஏதோ ஒரு கேமரா ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போது பாருங்கள், நான் ஒரு ஃபோட்டோ வந்து இந்த கான்டாக்டை வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ சென்ட் பண்ணுறப்ப நார்மலாக நம்ம சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ண ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வியூ பண்ணி பார்ப்பாங்க, நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது அப்படியே தான் இருக்கும். எத்தனை நாள் ஆனாலும் நீங்கள் 2 சைட்லேயும் டிலீட் ஆகாத வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாட்டமில் நீங்கள் பார்க்க முடியும். சென்ட் ஐக்கான் பக்கத்தில் ஒரு 1 அப்படின்னு போட்ட ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ சென்ட் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபோட்டோ அவங்க ஒன்ஸ் வியூ பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இங்கே இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த ஃபோட்டோ இருக்காது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சருங்க இது. ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, ஜஸ்ட் அவங்க ஒன்ஸ் மட்டும் அவங்க அந்த ஃபோட்டோவை பார்த்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடணும். அதே நேரத்தில் அவங்ககிட்ட இந்த ஃபோட்டோ வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த முக்கியமான ஃபீச்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்துடலாமா? நார்மலாக நம்ம ஸ்டிக்கர்ஸ், கிஃப்ட் ஃபைல், எமோஜிஸ் இதெல்லாம் சென்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டிக்கரை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இப்போ நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இந்த எமோஜி ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாட்டமில் பார்க்க முடியும் ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை பார்க்க முடியும். ஸோ ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. இதில் வந்து ஆல் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுனாலும் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது நல்லா இருக்குடா எனக்கு அனுப்புடா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் மை ஸ்டிக்கருங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவும் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்க்க முடியும். ஸோ இந்த ஷேர் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அகைன் ஒரு கான்டாக்ட் சூஸ் பண்ணி நான் சென்ட் பண்ணுறேன். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் பேக் வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இந்த 2 அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 அப்டேட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ ஓகே காய்ஸ், இதே போல் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.